உமன் இந்த பைபிள்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது தொற்கால் என்னும் தபீத்தாள். தொற்கால் என்பது ஒரு கிரேக்க மொழி வார்த்தை, அதற்கு அர்த்தம் அழகிய மான். தபீத்தாள் என்பது ஒரு அருமைய மொழி வார்த்தை, அதற்கான அர்த்தம் இரக்கமுள்ளவள். யோப்பா பட்டணத்தை சேர்ந்தவர் தான் இந்த தபீத்தாள். பேருக்கு ஏற்றாற் போல அனைவரிடமும் அன்பாகவும் இரக்கமாகவும் நடந்து கொண்ட ஒரு பெண் இவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷியாக இருந்தார். இவர்களை குறித்து அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 36 முதல் 43 வரையுள்ள வசனங்களில் நாம் வாசிக்க முடியும். இந்த தபீத்தாள் யோப்பா பட்டணத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்து வந்தார். அதனாலேயே இந்த பெண் அந்த பட்டணத்தில் உள்ள அனைவருக்கும் பிரியமுள்ளவளாகவும் இருந்தாள். இந்த யோப்பா பட்டணமானது லித்தா என்னும் ஊருக்கு சமீபமாய் இருந்தது. லித்தா ஊரில் பேதுரு இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு 2 மனுஷரை அனுப்பி பேதுருவை அழைத்து கொண்டு வரும்படியாக செய்தனர். தபீத்தாள் வைக்கப்பட்டிருந்த மேல் வீட்டறைக்கு பேதுரு அழைத்து கொண்டு வரப்பட்டார். பேதுருவை பார்த்த உடனே அங்கே இருந்த விதவைகள் எல்லாரும் சேர்ந்து தபீத்தாள் உயிரோடு இருக்கும்போது அவங்க செய்த வஸ்திரங்களையும் அங்கிகளையும் பேதுருவுக்கு காண்பித்து அவனை சூழ்ந்து கொண்டனர். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து தபீத்தாளுக்கு சமீபமாய் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபம் பண்ணி தபீத்தாளே எழுந்திரு என்றான். உடனே தபீத்தாள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். உடனே பேதுரு தபீத்தாளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். இந்த செய்தியானது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இந்த தபீத்தாளை குறித்து மிகவும் சில வசனங்களில் மட்டுமே வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் தபீத்தாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் மிக பெரியது. முதல் பாடம், தபீத்தாளை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணத்தில் அனைவருக்கும் நற்கிரியையும் தர்மமும் செய்து நாமும் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷியாக இருந்த இந்த தபீத்தாள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பவளாகவே வாழ்ந்தாள். தபீத்தாளுடைய மரணத்தில் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. இந்த தபீத்தாளுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கிரியை தான் தாம் மரித்து போனதுக்கு அப்புறமா கூட அவங்கள உயிரோட எழும்ப பண்ணினது. அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து அனைவருக்கும் நன்மை செய்து நம்மளுடைய கிரியை மூலமா நம்ம எப்படி வாழறோமோ அதுக்கு ஏற்றபடி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எதெல்லாம் விஷயம் உயிரற்று போய் கிடக்குதோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதமாய் உயிர் பெறும்.